திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. சார் சார் உங்க டைனிங் சேம்பர்ல இருக்கிற கிளாத்ஸ் எல்லாம் கருகி போயிடுச்சு சார். கருகி போயிடுச்சா? சார் இந்த விஷயத்தை முத நான் எம்டிட்ட சொல்லிட்டேன் சார். டைனிங் சேம்பர்ல ஒழியுது. எப்படி துணியெல்லாம் கருகிச்சு? எப்படி ஆச்சு டைனிங் தெரியல. சேம்பர்ல ஆசிட் அதிகமாயிடுச்சு சார். அதான் துணியெல்லாம் கருகிடுச்சு. கிளாத் கருகி போன விஷயம் எம்டிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நம்மள ஒரு வழி பண்ணிடுவாரு. வாட்ஸ் த ப்ராப்ளம்? என்னாச்சு? கேக்குறேன்ல, என்னாச்சுன்னு சொல்லுங்க. சார் டைனிங் சேம்பர்ல இருந்த கிளாத்ஸ் எல்லாம் கருகி போயிடுச்சு சார். வாட்? இந்த சேம்பருக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? நான் தான் சார். என்ன சஞ்சீவ் இது? உன் வேலை டைனிங் சேம்பரை சூப்பர்வைஸ் பண்றதானே? உன் வேலையை ஒழுங்கா பார்க்காம என்ன இங்க கழட்டிக்கிட்டு இருந்தா? சார் அசிங்கமா பேசாதீங்க சார். அசிங்கமா பேசாதீங்களா? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அசிங்கமா பேசாம பின்ன என்ன கொஞ்சுவாங்களா? நீ உன் வேலையை ஒழுங்கா பார்க்காம கிளாத் எல்லாம் கருக வச்சு எனக்கு நஷ்டத்தை உண்டாக்கி இருக்க. உனக்கு என்னையா மரியாதை? உன்னால எனக்கு 50,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. யாரையா கொடுப்பா? கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல, உனக்கு சேல்ஸுக்கு வேற கிளாத்த கொடுக்கணுமா? சார் இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசாதீங்க. நான் சூப்பர்வைசிங் பண்ண வரைக்கும் இந்த டைனிங் சேம்பர்ல ஆசிட் லெவல் கரெக்டா தான் சார் இருந்தது. டீ பிரேக் போயிட்டு வரதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. டீ பிரேக்ல ஜெயா மட்டும் தான் இங்க இருந்தாங்க. ஐயோ எல்லாம் என்ன பாக்குறாங்களே. நான் தான் டைனிங் சேம்பர்ல ஆசிட் ஊத்துனேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், நான் செத்தேன். எப்படியாவது தப்பிச்சாகணும். ஜெயா என்னமா இது? ஜெயா எதுக்கு இப்ப நீ அழுவுற? சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். சஞ்சீவ் சார் என் மேல வேணும்னே பழி போடுறாரு சார். சஞ்சீவ் சார் தான் ஆசிட் பாட்டில் இருந்த ஆசிட டைனிங் சேம்பர்ல ஊத்துனாரு சார். அதை நான் பார்த்தேன் சார். காலி பாட்டில் கூட அங்க இருக்கு சார். என்னது? டைனிங் சேம்பர்ல நான் ஆசிட் ஊத்துனேனா? ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? பாருங்க சார், நீங்க இருக்கும் போதே அவர் என்ன அடிக்க வராரு. சார் நான் அடிக்கலாம் போல சார். சஞ்சீவ் நீ எதுவும் பேசாத. ஜெயா என்ன நடந்தது சொல்லு. சஞ்சீவ் சார் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு சார். தப்பா நடந்துக்க பார்த்தேனா? என்னமா சொல்ற? ஏய் கொஞ்ச நேரம் பேசாம இரு. சார் காலையில இருந்தே சஞ்சீவன் ஒரு மாதிரி பார்த்தாரு சார். அடிக்கடி என்கிட்ட வந்து ஒர்க் பத்தி பேசுற மாதிரி தொட்டு தொட்டு பேசினாரு சார். என்கிட்ட வந்து டபுள் மீனிங்ல எல்லாம் பேசினாரு சார். ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா வரியான்னு கூப்பிடுறாரு சார். என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க, மீறி பேசினா எம்டி கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னேன் சார். அதுக்கு சஞ்சீவ் சார் என் ஆசைக்கு இணங்காம நீ போய் ஓனர் கிட்ட சொன்னீனா டைனிங் சேம்பர்ல ஆசிட ஊத்தி பழிய தூக்கி உன் மேல போட்டு என்ன வேலையை விட்டே தூக்கிடுவேன்னு சொன்னாரு சார். நான் சொல்றதுதான் எல்லாரும் நம்புவாங்கன்னு சொல்லி மிரட்டுறாரு சார். அப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார். அதனால அருண் சாருக்கு நிறைய லாஸ் ஆகும்னு சொன்னேன் சார்.
நான் சொல்ல சொல்ல கேட்காம ஆசிட டையிங் சாம்பர்ல ஊத்திட்டாரு சார். சார் இவங்க ஏன் இப்படி போய் சொல்றாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல சார். சஞ்சீவ், நீ எதுவும் பேசாத. என் ஃப்ரெண்டு சொன்னான்னு உன்னை பாவம் பார்த்து வேலைக்கு சேர்த்தம் பாரு. என்ன சொல்லணும்? இப்பதான் ஏன் புரியுது நீ நடத்தின கம்பெனி ஏன் திவாலாச்சுன்னு. 2 பொண்டட்டி கட்டியும் அது பத்தாம உன் கம்பெனியில் வேலை செய்யற பொண்ணுங்க பின்னாடி சுத்தி இருப்ப. அப்புறம் எப்படி கம்பெனி உருப்பிடும்? அதான் திவாலா ஆயிடுச்சு. ஏன்டா அப்படி பொம்பளை பொறுக்கியா இருக்கா? சார் போடா வெளிய. என்னடா பாக்குற? நீயா வெளிய போறியா? நான் உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? போடா வெளிய. இவனை முதல்ல வெளியே அனுப்புங்க. வெளியே போயா, போ வெளியே போன்னு சொல்ல. போடா வெளிய. எம்டி சொல்றாருல, போ. வேட குடு, போ போ குடியா, போ போயா. அபி, எம்டி மேடம் உன்னை உடனே கால் பண்ணி பேச சொன்னாங்க. என்ன விஷயம்? தெரியல அபி. அபி, சொல்லுங்க பூர்ணா, ஃபோன் பண்ண சொல்லிருந்தீங்களா? ஆமா அபி, எப்படியோ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லதான் நான் கால் பண்ணேன். என்ன குட் நியூஸ் பூர்ணா? விடிய விடிய ஒர்க் பண்ணி டிசைனை ஓகே பண்ணிட்டீங்க. நீங்க பண்ண டிசைனை பார்த்து கிளையண்ட் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இன்னொரு பெரிய ஆர்டர் ஒன்னு சைன் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம். அபி, இனி இந்த கம்பெனில நீங்க ஸ்டாஃப் இல்ல. பயப்படாதீங்க. நம்ம கம்பெனில இனி நீங்க என் பார்ட்னர்னு சொல்ல வந்த. நீங்க பண்ணி கொடுத்த டிசைன்னால எனக்கு புதுசா கிடைச்ச ஆர்டர்னால 5 கோடி ரூபாய் நமக்கு லாபம். அதுல இருந்து ஒரு 5% 25 லட்சம் கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். எதுக்கு பூர்ணா? எனக்கு இந்த சம்பளமே போதும். அப்படி சொல்லாதீங்க அபி. இந்த ஆர்டரே உங்களால தான் கிடைச்சது. அதோட நீங்களே பெரிய கார்மெண்ட்ஸ் வச்சிருந்தவங்க. ஏதோ சிச்சுவேஷன் நீங்க வேலைக்கு வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. உங்க திறமை எனக்கு தெரிஞ்சோம் நான் செல்ஃபிஷா 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தரேன்னு சொன்னேன். அது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துகிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்ச எனக்கு உங்க வேல்யூவுக்கும் உங்க உயர்வுக்கும் சம்பளம் கொடுக்க தெரியல, கொடுக்க முடியல. அதான் உங்க ஒர்த்துக்கு நான் கொடுத்தது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. வேணா நீங்க பாருங்க, போக போக இன்னும் நம்ம வேல்யூலாம் ஏறி நம்ம செம்ம ரிச் ஆகி உங்க பிரச்சனைங்க எல்லாம் முடிச்சிருவீங்க. சரி அபி, நான் போன் வைக்கிறேன். கங்க்ராட்ஸ். அபி, போன்ல இவ்வளவு நேரம் எம்டி கிட்டயா பேசிட்டு இருந்தா அபி? எம்டி தாம்மா. நான் பண்ண டிசைன் ஓகே ஆயிடுச்சான். கிளையண்ட் புதுசா வேற ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்களா. அபி கைய கூட அபி. என்ன அபி இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க, ஆனா உன் ஃபேஸ்ல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லையே, ஏன் அபி? அபி, சஞ்சீவ் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லு, அவரும் சந்தோஷப்படுவாரு. ஸ்ரீஜா, நீ சொன்ன மாதிரியே ஜெயா சஞ்சீவ் அசிங்கப்படுத்தி வேலையை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிருப்பாளா? பிளான் பண்ணிருப்பாளாவா? பிளான் போட்டு இந்நேரத்துக்கு எக்ஸிகியூஷனே முடிஞ்சிருக்குமா? எனக்கு தெரிஞ்சு சஞ்சீவ் இந்நேரத்துக்கு வேலையை விட்டே போயிருப்பான். அப்படியே ஸ்ரீஜா சொல்ற? அப்படியே தான் சொல்றேன். எல்லா நேரமும் என்னோட கால்குலேஷன் மிஸ் ஆகாதுமா. நீ வேணும்னா பாரு, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு போன் வரும்.
நான் சொன்னல ஜெயா தான் கால் பண்றா. ஜெயா, மேடம், நீங்க செய்ய சொன்னதை விட நான் ஒரு படி மேல போய் வேற லெவல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டேன் மேடம். அப்படி என்ன பண்ண? பழைய மேட்டர் தான் மேடம். ஒரு ஆம்பளை மேல உடனே எல்லாருக்கும் தப்பான எண்ணம் உருவாகிறதுக்கு ஒரு பொண்ணு என்ன பண்ணுவாளோ அதுதான் மேடம் நான் பண்ணேன். அப்படி என்ன பண்ண? ஏ என்னடி சொல்றா? இரு, ஸ்பீக்கர்ல போடுறேன், நீ கேளு. எனக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாருன்னு ஒரு பழிய தூக்கி அவர் மேல போட்டுட்டேன் மேடம். அவ்வளவுதான். நான் அழுது புலம்பனதை பார்த்து ஓனரு, ஆபீஸ் ஸ்டாஃப்னு எல்லாரும் அப்படியே நம்பிட்டாங்க மேடம். சஞ்சீவ ஓனர் நான் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறதுக்குள்ள நீயா போயிடுன்னு சொல்லிட்டாரு. அப்ப சஞ்சீவ் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னதை நீங்க பார்க்கணுமே. வேற லெவல்ல இருந்தது மேடம். நீங்க வேணா பாருங்க மேடம். சஞ்சீவ் இங்க பட்ட அவமானம் தாங்க முடியாம விஷத்தை குடிச்சு செத்தாலும் செத்துருவாரு. நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜெயா. தேங்க்ஸ்லாம் எதுக்கு மேடம்? அதான் என்னோட 5 மாச சம்பளத்தை நான் பார்த்த வேலைக்கு ஒரே பேமெண்டா கொடுத்துட்டீங்களே. சரிங்க மேடம், நான் போனை வைக்கிறேன். சரி. பிளான் எல்லாம் வர வர சூப்பரா இருக்கே ஸ்ரீஜா. அம்மா, சஞ்சீவ்க்கு நடந்த அவமானத்தை இந்நேரம் அபி கேள்விப்பட்டு அபி புழுவா துடிச்சு போயிருப்பாமா. ஆமா ஸ்ரீஜா, இப்ப என் வருத்தமே என்னன்னா அபி புழுவா துடிக்கிறதே நம்மளால பார்க்க முடியலையே. அம்மா, இனிமே நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அபி தாங்க முடியாம துவண்டு போய் ஏண்டா ஸ்ரீஜா கிட்ட சவால் விட்டோமோன்னு நினைச்சு நினைச்சு அழுவணும். அது வரைக்கும் அபிய நான் விட மாட்டேம்மா. என்னண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமாண்டா, அந்த ஸ்ரீஜாட்ட பேசி இன்னைக்கு 15 லட்சத்தை வாங்க போறேன். அண்ணா சூப்பர் நீ. குமார் போட்ட பால்ல நீ 6 அடிச்சிட்ட. ஸ்ரீஜா கிட்ட 15 லட்சம் பணத்தை வாங்கி அதுல 10 நீ எடுத்துக்கிட்டு மீதி 5 அந்த குமாருக்கு கொடுத்துட்டு அவனை ஊரை விட்டு அனுப்ப போற. 5? யாரா அவன்? 5 குடுக்குற அளவுக்கு அந்த குமாரன் அவ்வளவு பெரிய ஆளா? மொத்தமே எனக்கு தான்டா. அப்ப அந்த குமாருக்கு பணம்? சாக போறவனுக்கு எதுக்குடா பணம்? அண்ணே என்னென்ன சொல்ற? அந்த ஸ்ரீஜாட்ட பேசி 15 லட்சம் என் கைக்கு வந்த உடனே குமாருக்கு போனை போட்டு வர வச்சு அவனை போட்டு தள்ள போறேன்டா. டேய், ஒரு 10,000 கொடுத்தா நீ அவனை போட்டு தள்ள மாட்ட? என்னடா யோசிக்கிற? மாட்டியா? மாட்டேன்னு சொன்னா குமார கொள்ள பிளான் பண்ண மாதிரி எண்ணி போடுதல பிளான் பண்ணுவானு. 10,000 எதுக்குண்ணே? 5,000 கொடு, அது போதும். குமார நான் கொன்னுறேன். சேச்சே, அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்குடா? தப்பான தொழில் பண்ணாலும் அதுல ஒரு நேர்மை வேணும்டா. உழைச்ச கூலிய வாங்கிக்க, நான் தரேன். நீ தந்துட்டு தான் ஒரு வேலை பார்ப்ப. அந்த ஸ்ரீஜாவுக்கு இப்ப போன போடுறேன். நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே இந்த புரோக்கர் போன் பண்றாமா. ஹலோ மேடம், பணம் தரேன்னு சொல்லிட்டு இப்படி கம்முன்னு இருந்தா எப்படி? என்னவோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற. நான் அப்படி நினைக்கல மேடம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் இப்ப போன் பண்ணேன். நீங்க தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். சரி, நாளைக்கு ஈவினிங் நான் உனக்கு பணம் தரேன். பணம் தந்ததுக்கு அப்புறம் குமார் மட்டும் இல்ல, சஞ்சீவ் பார்த்த உங்க ஆளுங்க யாருமே இந்த ஊர்ல இருக்கவே கூடாது. ஆல்ரெடி யாரும் இல்ல மேடம். குமார தவிர எல்லாருமே வெளியூர்ல தான் இருக்காங்க. சரி,
குமார நாளைக்கு வரைக்கும் பத்திரமா இருக்க சொல்லு. நான் பணம் கொடுக்கறதுக்குள்ள சஞ்சீவ் கிட்ட போய் மாட்டிக்க போறான். கண்டிப்பா மாட்ட மாட்டான் மேடம். நீங்க பணத்தை கொடுத்த அடுத்த நிமிஷமே குமார மேல அனுப்பிச்சு வச்சிடுறேன். என்ன சொல்ற? அது இல்ல, ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருன்னு சொன்ன மேடம். அப்படியா? சரி, போன வை. ஓகே மேடம், வச்சிடுறேன். ஏன் ஸ்ரீஜா, கடை தேங்காய் எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி நாம பிளான் பண்ணி அபிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சு இந்த சொத்தையெல்லாம் ஆட்டைய போடலான்னு நம்ம நினைச்சா இவனுங்க நம்ம கிட்ட இருந்தே சொத்தையெல்லாம் ஆட்டைய போட்டுருவானுங்க போல இருக்கே. மா, நாம இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு கவலைப்பட்டா நாம தான் பிரச்சனையில மாட்டிப்போம். எனக்கு இந்த சொத்து எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த அபிய பழி வாங்குறது முக்கியம். அந்த அபிய நான் ஜெயிக்கணுமா? அபிகிட்ட தோத்துட்டா அப்புறம் நான் பிறந்ததுக்கு அர்த்தமே இல்ல. அபிய பெத்து பேரை வச்சவங்க நல்லவங்கன்னா என்ன பெத்து பேரை வச்ச நீ கிரிமினல்மா. என்ன இவ நம்மள திட்டுறாளா இல்ல பாராட்டுறாளே தெரியலையே. உன் கிரிமினல் பேரை நான் காப்பாத்த வேண்டாம். நான் அந்த அபிய ஜெயிப்பம்மா. அந்த அபி ஏண்டா இந்த ஸ்ரீஜா கிட்ட சவால் விட்டோன்னு நினைச்சு நினைச்சு மனசு உடைஞ்சு அழற வரைக்கும் அந்த அபிய நான் சித்திரவதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சஞ்சீவ பிரிச்சு அபிக்கு பைத்தியம் புடிச்சு தெரு தெருவா அலைஞ்சு பிச்சை எடுக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேம்மா. என்ன மணி 10 ஆச்சு, இன்னும் சஞ்சீவ காணுமே. என்ன சஞ்சீவ் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஒருவேளை கம்பெனில இன்னும் வேலை இருக்குமோ? லேட் ஆனா ஒரு போன் பண்ணி சொல்லலாம், இல்ல போன் பண்ணா எடுத்தாவது பேசலாம். எதுவுமே பண்ணல. சரி, பிஸியா இருக்கான் போல, திரும்ப கால் பண்ணி பாப்போம். ரேணுகா அக்கா, ரேணுகா அக்கா. அபி, என்ன அபி? அக்கா, சஞ்சீவ் இன்னும் வீட்டுக்கு வரலக்கா. போன் பண்ணா போனும் எடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குக்கா. நான் பேசாம சஞ்சீவ் வேலை பாக்குற கம்பெனிக்கு போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன்க்கா. இந்தாங்கக்கா வீட்டு சாவி. அபி, சஞ்சு என்ன குழந்தையா? வீட்டுக்கு வர வழி தெரியாம போறதுக்கு? அதெல்லாம் தம்பி வீட்டுக்கு வந்துரும், நீ பயப்படாம வீட்டுக்கு போ. இல்லக்கா, என் மனசுக்கு ஏதோ தப்பா படுதுக்கா. என்ன அபி சொல்ற? ஆமாக்கா, இது வரைக்கும் சஞ்சீவ் நான் போன்ல கூப்பிட்டு திரும்ப கூப்பிடாம இருந்ததே இல்ல. அதனாலதான் என் மனசு கிடந்து தவிக்குது. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க அக்கா சாவி. அக்கா, ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் சஞ்சீவ் வந்தான்னா எனக்கு ஒரு போன் மட்டும் பண்ணி சொல்றீங்களா? சரி அபி, நீ போயிட்டு வா. சரிக்கா.
ஃபோன் பண்றாங்க? சொல்லுங்க ரேணுகா அக்கா. அபி என்ன அபி உன் புருஷன்